எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட உம்முடைய சத்திய வசனத்தை கொண்டு நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்திற்கு கிட்டி சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது எங்களை நடத்துகிறதா இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே எங்களை இன்னும் பலப்படுத்துகிறதா இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் உமக்காக வாழ எழும்பி நாங்கள் பிரகாசிக்க ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த நாளிலே எங்களோடு கூட மகிமையாக வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கொஞ்சம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் எதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் என்று சொன்னால், தேவ பக்தி உள்ள மனிதர்களுடைய 5 அடையாளங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. போன வாரத்திற்கு முந்தின வாரம் நான் ஒரு செய்தியை கொடுத்தேன். அது என்ன என்று சொன்னால், அதாவது ஆண்டவரை விட்டு விலகி சென்றவர்களுடைய அடையாளங்கள் என்னென்ன என்று சொல்லி நான் சொன்னேன். நீங்கள் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரை விட்டு விலகி சென்றவர்களுடைய அடையாளங்கள் என்னென்ன என்று சொல்லி அடியேன் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலே, அதாவது தேவனோடு கூட நெருக்கமாக வாழுகிறவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்காக வாழ்கிற பிள்ளைகளுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த நாளிலே அடியேன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதல் அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் துக்கப்படுத்த மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழுகிறவர்களுடைய குணங்கள், இயேசுவுக்காக வாழுகிறவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ண மாட்டாங்களா? துக்கப்படுத்த மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எதை விரும்புகிறாரோ அதையே அவர்கள் செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களுக்கு ஒரு தேற்றற வாளனை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்தது தான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, வாழ்க்கையில் சில நேரங்களிலே நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு வார்த்தை வரும். உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை வரும். அந்த வார்த்தை யார் கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக வருகிற அந்த வேத வார்த்தையை கொண்டு வருகிறது யாராக இருக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு கூட எதை கொண்டு அவர் பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்வது நம்முடைய தலையாக கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மீண்டும் ஒரு விசையாக 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய அனுதின வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு டக்கஃபார் இருந்துட்டே இருக்கு. அது என்ன என்று சொன்னால், அதாவது உங்களுக்குள்ளாக ஒரு வாஞ்சை இருக்கும். அது என்ன வாஞ்சைங்க? ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கும். காலமே எழுந்திருக்கும் பொழுது, நீங்கள் வேலைக்கு செல்கிறதற்கு முன்பதாக நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் செபிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு வாஞ்சை இருக்கும். இந்த நாள் முழுவதும் இயேசு விரும்புகிற ஒரு வாழ்க்கை, என் ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும்? வாழ வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் காலடி எடுத்து வெளியே வைக்கும் பொழுதே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பார்க்க நேரிடும், அல்லது பேச நேரிடும், அல்லது வேலை ஸ்தலத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சில காரியங்களை கட்டாயத்தின் பேரிலே செய்ய நேரிடும். அந்த காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்குள்ளார்ந்து ஒரு மனிதன் பேசுகிறதை நீங்கள் உணர முடியும். நீ செய்கிறது தவறு என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீ செய்கிற காரியம் பாவம் என்பதை உணர்த்துகிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளாக இருந்து அது பேசுகிறது என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும், அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சிலர் நீங்க கேட்கலாம், எனக்கு அந்த சத்தமே கேட்கலையா, எனக்கு ஆண்டவர் பேசுற சத்தமே கேட்கவே இல்லையா? எப்போ அந்த சத்தம் உங்களுக்கு கேட்காதுன்னா, தொடர்ந்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு சின்ன ஒரு தவறு செய்கிறப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார், நீ செய்கிறது தவறு என்று சொல்லி. ஓகேங்களா? அடுத்தடுத்து அந்த தவறை செய்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துவார், நீ செய்து கொண்டிருக்கிற காரியம் தவறான ஒரு காரியம், இது எனக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து என்ன பண்ணுவாரா? பேசிக்கொண்டே இருப்பார் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு. ஆனால் நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து நீங்கள் இழிவுபடுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தொடர்ந்து உங்களுடைய பாவ வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர்களை நீங்கள் நிரந்தரமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இழப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நிரந்தரமாக இழக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் உங்கள் செவிகளிலே தொனிக்கிறதை நீங்கள் இழக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய சத்தியமாக இருக்கிறது. புரிஞ்சவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு. அப்பனா நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நீங்க என்ன பண்ணணும்? வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐயா, எப்பொழுதும் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் அந்த போராட்டத்தில் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எளிதாக மாம்சத்தின் போராட்டத்தை நீங்கள் வெல்ல முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். இதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24, 25 ஒருவர் வாசிக்கலாம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீங்க கேட்கலாம், ஐயா எனக்கு இந்த சத்தமே ஏன் கேட்கல என்று சொல்லி. அதற்கு தான் நான் சொன்னேன், ஏன் கேட்காதுன்னா, அதாவது நீங்க தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சத்தத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. ஆனால் தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் தன்னுடைய மாம்சத்தை சிலுவையிலே அறைந்து கொண்டபடியினாலே, அவர்கள் சிலுவையிலே அறைந்தபடியினாலே தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆண்டவருடைய சத்தம் என் காதில் தொனிக்கலன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றைக்கு உங்களுடைய மாம்சத்தை நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய மாம்சத்தை நீங்கள் சிலுவையில் அறையும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை உங்களுடைய செவிகளிலே நீங்கள் கேட்பீர்கள் ஐயா. ஆண்டவருடைய சத்தத்தை உங்களுடைய இருதயத்திலே கேட்பீர்கள். நீங்கள் வழி தவறி நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்பதை ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவமான வழியிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு சிறிய பாவத்தை நீங்கள் செய்யும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த பாவம் உன்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், இந்த பாவ குணங்கள் உன்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், இந்த பாவ வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், தொடர்ந்து நான் உன்னோடு கூட பேச முடியாது, தொடர்ந்து உன்னோடு கூட நான் செயல்பட முடியாது, ஆகினால் இந்த பாவத்தை நீ விட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தம் உங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் இன்னும் நீங்கள் மாம்சத்திலே தான் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் இன்னும் நீங்கள் எதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? மாம்சத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் கடமைக்காக ஒரு நேம்சேக் கிறிஸ்டியனாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. நான் சொல்லும் பொழுது சொன்னேன், அதாவது போன வாரத்திற்கு முந்தின வாரம், ஒரு வாரத்தில் எத்தனை நாள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? 2 மணி நேரம். ஒரு மாசத்துல 8 மணி நேரம் தான் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறோம். புரியுதுங்களா? இந்த 8 மணி நேரமும் நீங்கள் ஆண்டவருக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை என்ன பண்ண முடியாதுங்க, கேட்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், நான் வீட்டில் உட்காந்துட்டே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறேன் ஐயா. நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம். ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து கேட்குற மாதிரி ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாக உங்களால் கேட்க முடியாது. ஹல்லேலூயா. அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஓடுகிறாள். எதற்காக? தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுப்பதற்காக. ஆண்டவரே என்னை நோக்கி பாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து சொல்கிறதை பார்க்கிறோம் ஐயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட மகிமைப்படும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஹல்லேலூயா. 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, நீ பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ளாக தொடர்ந்து நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு சில குணங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது உன்னுடைய மாம்சத்தை நீ சிலுவையில் அறைகிறது மாத்திரமல்ல, உன்னுடைய மாம்சத்தை நீ சிலுவையில் அறைகிறது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த 21ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 20ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த குணங்கள் எல்லாம் உன்னிடத்திலிருந்து வெளியே கடந்து செல்லும் என்று சொன்னால், நீ அன்புள்ளவனாக, சாந்தமுள்ளவனாக, நீ சமாதானத்தோடு கூட நீடிய பொறுமையோடு கூட காணப்படுவாய் என்று சொன்னால், இச்சை அடக்கத்தோடு கூட காணப்படுவாய் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறார், நீ பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை தொடர்ந்து நீ கேட்டுக்கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. 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 இன்று வரைக்கும் ஐயா இந்த சத்தம் என்னுடைய காதில் தொனிக்கலை என்று சொன்னால், இன்றைக்காவது ஆண்டவருடைய சமூகத்திற்கு கடந்து சென்று நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து உமக்கு பிரியமான காரியத்தை என்னுடைய இருதயத்தில் வைங்க ஆண்டவரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் என்னிடத்திலிருந்து எடுத்து, ஆண்டவரே நீர் விரும்புகிற காரியத்தை என்னிடத்தில் வைக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட எப்பொழுதும் நான் என்ன பண்ண முடியும்? பேசிக்கொண்டே
இருக்க முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவர் வாசிக்கலாம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லோரும் திருப்பிக் கொள்வோமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோமா? நாம் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, ஆண்டவரை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்ட பொழுது, நீ ஞானஸ்தானத்தை பெற்ற பொழுது, முதலாவது உனக்கு கிடைக்கிறது இந்த பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின பொழுது பிதாவானவர் புறாவை போல, ஒரு பரிசுத்த ஆவியானவரை போல அவர் மீது என்ன பண்ணாரு? இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது நீங்கள் பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களா? ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களா? நீங்க திருன்னு முழிக்கிறத பார்த்தா எனக்கும் சந்தேகமாக தான் இருக்கு. ஞானஸ்தானத்தை நீங்கள் பெறும் பொழுது, ஞானஸ்தானத்தை நீங்கள் பெறும் பொழுது முதலாவது உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஏன் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உலகத்திற்காக நீங்கள் மரிக்கும் பொழுது, பாவ வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலகும் பொழுது, நீங்கள் அந்த தண்ணீரிலே முழுகி எழுந்திருக்கும் பொழுது, நீங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது முதலாவது நீங்கள் பெறுகிறீர்கள் பரிசுத்த ஆவியானவரை. ஹல்லேலூயா. ஏன் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருகிறார், கிடைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்க பாவத்தை விட்டதனால தான் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை விட்டதனால தான் ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது, தண்ணியிலே முழுகும் பொழுது, அந்த பாவத்தை நீங்கள் விட்டதனால தான் பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? பெற்றிருக்கீங்க ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் யோசிக்கலாம், ஐயா அந்த பாவத்தை விட்ட வாழ்க்கையோடு கூட, அந்த பாவத்தை விட்ட வாழ்க்கையோடு கூட, பரிசுத்தத்தை பெற்ற அந்த வாழ்க்கையோடு கூட பரலோகம் போனால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஞானஸ்தானம் பெற்ற கையோடு கூட அப்படியே பரலோகம் போனால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் முக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? மூச்சு அடைச்சி போய் ஒரேடியாக போய் சேர வேண்டியதுதான். புரியுதுங்களா? ஆண்டவர் அதை சொல்லலை. புரியுதுங்களா? ஆண்டவர் அதை சொல்லலை. நீ ஞானஸ்தானத்தை பெற்ற பின்பு நீ சந்திக்க வேண்டிய சவால்கள் அதிகம். நீ ஞானஸ்தானத்தை பெற்ற பின்பு மாம்சத்திற்கும் ஆவிக்கும் உள்ள போராட்டங்கள் அதிகம் ஐயா. அதை நீ சந்திக்கும் பொழுதுதான் அந்த நித்திய ஜீவனை நீ பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்தை பெற்ற கையோடு பரலோகம் போனனா, அப்போ ஞானஸ்தானம் கொடுக்குற ஒவ்வொருவரும் அடுத்ததாக அடக்க ஆராதனைக்கு தான் ரெடி ஆகணும். புரியுதுங்களா? ஆண்டவர் அதை சொல்லலை. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நீ அந்த மாம்சத்திற்கும் ஆவிக்கும் உள்ளான போராட்டத்தின் வாழ்க்கையை நீ வாழ்ந்து நீ மேற்கொள்ளும் பொழுதுதான் நீ நித்திய ஜீவனை பெற முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் நமக்கு காண்பித்து கடந்து சென்றிருக்கிறார். ஞானஸ்தானத்திற்கு பின்பதாக இயேசுவினுடைய வாழ்க்கையில அவர் சந்தித்த பிரச்சனைகள் கொஞ்சம் அஞ்சமல்லையா, சந்தித்த பாடுகள் அநேகம். எதை செய்தாலும் அவருக்கு பின்பதாக இருந்த பரிசேயர்கள் கூட்டம், சதிசேயர்களுடைய கூட்டம், ரபிக்களுடைய கூட்டம் குறைகளையே சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டபடியினாலே அவர் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது நாம் பார்க்கிறோம், அதாவது ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்
ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள், தேவ பக்தி உள்ள மனிதர்கள், முதலாவது அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாங்களா? துக்கப்படுத்தவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய நெருக்கமாக இருக்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப டஃப்பான ஒரு காரியங்க, ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனால் நிச்சயம் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை செஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 128 சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் என்னது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒரு காரியம். இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது? அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியில நீங்க நடந்தால்தான் நீங்கள் எப்படி இருப்பீர்களா? பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன் ஐயா, கர்த்தருடைய வழியிலே நடக்கிறது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆனால் நீங்கள் அந்த வழியிலே நீங்கள் நடக்கும் பொழுது 2ஆம் வசனம் சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆனால் இந்த 2வது வசனம் மட்டும் தேனை மாதிரி நம்ம குடிக்கணும். இந்த 2வது வசனத்தை மாத்திரம் சக்கரை மாதிரி வாயில போட்டு சாப்பிடணும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் வசனம் ரொம்ப கசப்பா இருக்கும். ஏன்? அவருடைய வழியிலே நடக்கிறது என்பது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்வது என்பது ரொம்ப கடினமாக இருக்கு. ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது மட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அதாவது எனக்கு பயந்து என்னுடைய வழியிலே நீ நடப்பா என்று சொன்னால் அப்பொழுதுதான் உனக்கு என்ன பண்ண முடியும்? ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐயா, நீ கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு வழி பயந்து அவருடைய வழியில நீ என்ன பண்ணணுமா? நடக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நீ நடக்கும் பொழுது உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். மாதம் ஃபர்ஸ்ட் நாளில் வாங்குற அந்த சம்பளமானது மாதத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கணும்னா, உன்னுடைய பை பொத்தல் பையா இல்லாதபடிக்கு ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தின் பையாக இருக்கணும்னா நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நீ நடக்கணும். ஹல்லேலூயா. அவர் வழியிலே நீ நடக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று அழகா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். எப்பொழுது? எப்பொழுது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நீ நடக்கும் பொழுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நீ நடக்கும் பொழுதுதான் உன்னுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை காண்பாய். கர்த்தருடைய சமாதானத்தை நீ காண்பாயா. உன்னுடைய வருமானத்தின் ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சம்பளம் வாங்கின அடுத்த 2 மணி நேரத்தில் காலி பண்ணிட்டு உடனே ஃபோன் அடிக்கக்கூடாது. ஐயா கொஞ்சம் காசை கொடுங்க, ஐயா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அம்மா எனக்கு கொஞ்சம் காசை கொடுங்கன்ட்டு என்ன பண்ணக்கூடாது? யார்கிட்டையும் கை ஏந்தக்கூடாது. கை ஏந்தணும்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தாங்க நீங்கள் கை ஏந்தணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னால் ஒரே ஒரு இடம்தான், அது பரலோகம் மாத்திரமே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஐயா, நீங்கள் நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு எவ்வளவு
உங்களுடைய அருகாமையில் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அறிந்து கொள்ள வேண்டும், தேவை என்று வரும் பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய இடம் ஆண்டவராகிய இயேசுவினுடைய சமூகம் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய தேவைக்கு என்ன பண்ணுவாங்க? இப்பொழுது கொடுப்பாங்க. ஆனால் நாளைக்கு பின்னாடி மனஸ்தாபம் வரும் பொழுது சொல்லுவாங்க, இவர் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறாருன்னா நான் போட்ட பிச்சை காசியா? அப்போ நல்ல காசாக இருக்கும், கொடுக்குறப்ப எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்ல காசாக இருக்கும். ஆனால் சண்டை வந்த பிறகு அது எப்படி ஆகிடுங்க? பிச்சை காசு ஆகிடும். புரியுதுங்களா? பிச்சைக்கார மாதிரி நான் என்ன பண்ணேன்? காசு போட்டேன். என் வீட்டு வாசலில் வந்து உழுந்து கிடந்தான், காசு போட்டேன். போயிட்டு அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சான். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? நன்றியை மறந்துட்டான். இதுதான் மனிதனுடைய இருதயமாக இருக்கிறதையா, இதுதான் மனிதனுடைய குணமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னார். ஐயா, நீ உயர்விலே இருந்தாலும் தாழ்விலே இருந்தாலும், நீ ஏற்றத்திலே இருந்தாலும் நீ இரக்கத்திலே இருந்தாலும், கர்த்தர் ஒரு நாளும் ஒரு குறையும் சொல்லாதபடிக்கு அவர் எப்பொழுதும் உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய அன்பாய் இருக்கிறது, அதுதான் தகப்பனுடைய அன்பாய் இருக்கிறது ஐயா. ஹல்லேலூயா. அந்த அன்புள்ள ஆண்டவரை நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய சமூகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்திலே நீங்கள் நடக்கும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து பழிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்ட் என்ன பண்றாருங்க அந்த இடத்துல கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த லிஸ்ட் என்னென்ன அதில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் உனக்கு இன்றைக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளை எல்லாம் நீ செய்யும் பொழுது, ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, நீ பட்டணத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடையும் பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஐயா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நீ என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் இந்த கட்டளைகளுக்கு என்ன பண்ணுவாங்களா? கீழ்ப்படிவார்கள். ஹல்லேலூயா. இந்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படியலனா அறிந்து கொள்ள வேண்டும், நீ ஆண்டவரை நேசிக்கவில்லை. இந்த கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியலனா நீ அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை நேசிக்கிற விதமாக நீ நேசிக்கவில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்கள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளைகளை நீ கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் மற்ற கட்டளைகளை வந்து ஒரு கட்டளையாக தான் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் மற்ற கட்டளைகளை ஒரு கட்டளையாக தான் கொடுக்கிறார். ஆனால் ஒரே ஒரு கட்டளைக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்திலே உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் நீ கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்முடைய நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம யாரை கனப்படுத்தணுங்க? இருக்கிறீங்களா? யாரை கனப்படுத்தணும்? தகப்பனையும் தாயையும் கனப்படுத்தும். வயசாயிடுச்சுன்னா என்ன சொல்றேன்? கிழவி உட்கார், உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு என்ன தெரியும்? ஐயா, நீ சின்ன வயசுல இருக்கிறப்ப உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உட்கார்ந்துருந்தா நீ இன்னைக்கு கட்டுற பேர் அந்த டை அதை இப்படி தான் கட்டியிருக்கணும், கை கட்டி நின்று இருக்கணும். புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கு உயர் அதிகாரத்தில் நல்லா கோட்டு ஷூட்லாம் போட்டுன்னு டை கட்டின்னு போறீங்களே,
அதே தாயானவர்கள் உங்களை வளர்க்கும் பொழுது உனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு தான்ப்பா, உனக்கு நல்ல ஒரு கான்வென்ட் இங்கிலீஷ் மீடியம் உனக்கு கிடைக்காது, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ மக்கு, நீ மரமண்ட, யூஸ்லெஸ் ஃபெலோ என்று சொல்லி அவனை தூக்கி ஒரு குப்பையை நடத்துகிறது போல அவனை நடத்தியிருந்தா, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா, இன்னைக்கு டிப்டாப்பாக இவர் டை கட்டின்னு போகிறவர் கை கட்டின்னு என்ன பண்ணியிருக்கணும், அதிகாரி முன்னாடி போய் எங்கேயாவது டேபிளில் சேரை தொடச்சி நின்றுருக்கணும். ஆனால் அவர்களுடைய பெற்றோர்களுடைய உழைப்பினாலும் ஜபத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் தயவினாலும் இன்னைக்கு மேலே வந்துட்டு, இன்னைக்கு நம்ம சொல்கிற காரியம் என்ன, டே கிழவா ஒன்றும் தெரியாது உட்காரு, ஏ கேள்வி உட்காரு. இப்படியெல்லாம் நீங்கள் பெற்றோர்களை நீங்கள் ட்ரீட் பண்ணீங்கன்னா எழுதி கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் வாழவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்நாட்கள் இந்த உலகத்திலே நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தகப்பனையும் உங்களுடைய தாயையும் நீ கனப்படுத்த வேண்டும் ஐயா. ஐயா, இன்றைக்கு நீ ஆசீர்வாதமாக நீ இருக்கிறாய் என்று சொன்னால், இன்றைக்கு நல்ல ஒரு இடத்திலே, நல்ல ஒரு பதவியிலே, பொறுப்பிலே, அதிகாரத்திலே, நல்ல ஒரு வீட்டிலே நீ இருக்கிறாய் என்று சொன்னால், இதற்கு பின்பதாக உன்னுடைய பெற்றோர்களுடைய ஜெபமும் உழைப்பும் இருக்கிறது. உன்னுடைய பெற்றோருடைய ஜெபமும் உழைப்பும் இருக்கிறது ஐயா. என்றைக்காவது அதை நினைச்சிருக்கிறீங்களா? என்றைக்காவது நினைச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க, என்றைக்காவது நினைச்சிருக்கிறீங்களா? நம்ம கல்யாணத்துக்கு குடும்பமாக கிளம்பி போகிறோம், ஆனால் வீட்டில் இருக்கிற பெற்றோர் என்ன பண்ணுறோம், கூட்டு போகிறோம். ஏன்? உனக்கு மேக்கப் பண்ண தெரில, உனக்கு ட்ரெஸ்ஸு கரை சரியாக போட தெரில. ஐயா, ஒரு காலத்தில் அவங்க தான் நம்மளை ரெடி பண்ணி நம்மளை கல்யாணத்திற்கும் நல்ல வீட்டுக்கும் அழைத்து போனது அவங்க தான். இன்றைக்கி அவங்கள என்ன சொல்கிறோம், ஒன்றும் தெரியாது, உட்காரு, வீட்டிலே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன், வீட்டிலே இரு, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடுறேன், உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லையா, பெற்றோர்களை நீ கனப்படுத்த வேண்டும். வயதான பெற்றோர்களோடு கூட நேரத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுங்க, பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது ஐயா. காலையிலிருந்து நைட் வரைக்கும் அலுவலக பணிக்காக எத்தனையோ ஃபோன் கால் பண்ணுறீங்க, அலுவலக பணிக்காக எத்தனையோ கால் பண்ணுறீங்க, யார் யார்கிட்டயோ பேசுகிறீங்க, மணிக்கணக்காக பேசுகிறோம், ஃபோனு சூடாகிற அளவுக்கு பேசுகிறோம், சார்ஜ் முடிகிற அளவுக்கு பேசுகிறோம். ஆனால் பெற்ற தந்தையோடு கூட தாயோடு கூட ஒரு நிமிஷம் நம்மளால் என்ன பண்ண முடியலங்க, பேச முடியல. எப்படி இருக்கீங்கன்றதை என்ன பண்ண முடியல, விசாரிக்க முடியல. ஏன்? ரொம்ப பிஸி. ஏன்? ரொம்ப பிஸியான உலகத்தில் என்ன பண்ணுறோங்க, இருக்கிறோங்க. ஆண்டவர் கண்டிக்கிறார், உன்னுடைய பெற்றோரை நீ கனப்படுத்த வேண்டும். உன்னுடைய பெற்றோரை நீ என்ன பண்ணணுமா, கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கும் நான் சென்னைக்கு கடந்து செல்லும் பொழுது, எந்த திருச்சபைக்கு நான் கடந்து சென்றாலும் என்னுடைய தாயாரை நான் கூட அழைத்து செல்வதுண்டு. காலமே எழுந்து அவங்க ரெடி ஆகிறதுக்கு நேரமானாலும் காத்திருப்பேன், கூடவே காரில் அழைத்து போவேன், கரம் பிடித்து படிக்கட்ட மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கூப்பிட்டு போவேன். லிஃப்ட் இருக்கிற சர்ச்சில் லிஃப்டில் வருவாங்க. எந்த இடத்துல நான் பிரசங்கிக்கிறேனோ அங்கே ஃபஸ்ட்டு ரோல் அவங்கள உட்கார வச்சுட்டு தான் நான் ஆல்டருக்கே நான் போவேன். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நான் ஊழியத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இதற்கு பின்பதாக என்னுடைய தாயாருடைய மணிக்கணக்கான ஜெபங்கள் இருக்கிறது ஐயா. மணிக்கணக்கான ஜெபங்கள் இருக்கிறது. மணிக்கணக்கான என்னுடைய தாயாருடைய ஜெபத்தினுடைய பலனாக தான் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஐயா. என்னுடைய தந்தை அவர்கள் மணிக்கணக்காக ஜெபித்ததின் விளைவாக தான் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு பின்பதாக உங்களுடைய பெற்றோருடைய கண்ணீர் இருக்கிறது. அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு
காத்துக்கொள்ள வேண்டும் ஐயா. அல்லேலூயா. இழிவான வார்த்தைகளை பேசி அவருடைய இருதயங்களை காயப்படுத்துகிறதை நிறுத்திவிட்டு அவர்களை நீங்கள் நேசிக்கிறவர்களாக, அவர்களை கனப்படுத்துகிறவர்களாக, அவர்களை அரவணைக்கிறவர்களாக நீங்கள் காணப்படும் பொழுது இந்த உலகத்திலே உங்களுடைய நாட்கள் நீடித்த நாட்களாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வயதான உங்களுடைய பெற்றோர்களை கனப்படுத்துவது உங்களுடைய தலையாகிய கடமையாக இருக்கிறது ஐயா. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், ஆண்டவரை நேசிக்கிற மனிதர்கள் எப்படி அவருடைய வாழ்க்கை குணங்கள் இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்களா, அனுபவிக்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்களா, அனுபவிக்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், ஐயா ஆலயத்துக்கு வரும் பொழுதும் எனக்கு பிரசன்னம் இல்லை, துதி ஆராதனை நடத்தும் பொழுது எனக்கு பிரசன்னம் இல்லை, ஆண்டவருடைய ரேமாவின் வார்த்தையை கேட்கும் பொழுதும் எனக்கு பிரசன்னம் இல்லைனா அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆண்டவரோடு கூடவே இல்லை என்பதை. அல்லேலூயா. நீங்க யாரோடு கூட இல்லை, ஆண்டவரோடு கூடவே இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அவரோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பீர்கள் ஐயா. அல்லேலூயா. நின்றாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் செபித்தாலும் வேதத்தை வாசித்தாலும் துதித்தாலும், அது சின்ன கூடுகையாக இருந்தாலும் பெரிய கூடுகையாக இருந்தாலும் நிச்சயம் நீங்கள் ஆண்டவருடைய இயேசுவினுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். எப்பொழுது நீங்கள் அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா துதி ஆராதனையில் கண்ணை திறந்துருப்பாங்க. துதி ஆராதனையில் நான் மூடியிருக்கேன். நாங்கள் இன்ன வரைக்கும் நீங்கள் யார் திறந்துருக்கீங்க, யார் கண்ணை மூடியிருக்கீங்கன்னு நான் பார்த்ததில்லை. ஆனால் துதி ஆராதனையிலே நான் கண்களை மூடி என் தகப்பனோடு கூட நான் பேசுவது உண்டு, அவரோடு கூட என் இருதயத்தை நான் பகிர்ந்து கொள்வது உண்டு, அவருடைய பிரசன்னத்தை கேட்பது உண்டு, ஒரு புதிய அபிஷேகத்தை கேட்பது உண்டு, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கேட்பது உண்டு. ஏனென்று சொன்னால் அந்த துதியின் நேரமானது என் தேவனோடு கூட பேசுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சில வீடியோக்களிலே நான் பார்த்திருக்கிறேன், துதி ஆராதனையில் ஒரு சிலர் கண்ணே மூட மாட்டாங்க. அது என்னமோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஷோ மாதிரியும், ஸ்டேஜில் இருந்து பாஸ்டர் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, நம்ம அவரை என்ன பண்ணுவோம், பாடுவோம். அவர் சொல்கிற பாட்டை பாடி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த துதி ஆராதனையில் நம்ம நேரத்தை கழிப்போம் என்று சொல்லி நீங்கள் கழித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்ன பண்ண முடியாதுங்க, உணர முடியாது. அல்லேலூயா. ஆலயத்திற்கு நீங்கள் கிளம்பி வரும் பொழுது காலமே எழுந்து நீங்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய ரேமாவின் வார்த்தைகள் எனக்கு வெளிப்பட வேண்டும், இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும், இந்த ஆராதனையிலே துதி ஆராதனையிலே உம்முடைய வார்த்தை எனக்கு மகிமையாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நேர் முழங்காலிலே நின்று செபித்து விட்டு நீங்கள் வரும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஐயா மோசே சொல்லும் பொழுது சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை எப்படி நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை அடையாளமாக சொல்லுகிறார், நீ தனியாக அல்ல, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்பதை ஆண்டவர் அந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஐயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் தூர கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆண்டவரோடு கூட இல்லை என்பதை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆண்டவரோடு கூட இல்லை என்பதை. அல்லேலூயா. ஐயா, நீங்கள் எப்பொழுதெல்லாம் துதி ஆராதனைக்குள்ளாக வருகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபத்திற்குள்ளாக வருகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் செய்தியின் வேலைக்குள்ளாக வருகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் நிச்சயம் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் ஐயா. அல்லேலூயா. அப்படி அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஆராதனை எப்படி இருக்கும் என்று சொன்னால், கடமைக்காக வந்து செல்கிற ஒரு ஆராதனையாகத்தான் இருக்குமே தவிர கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஆராதனையாக இது நிச்சயம் இருக்காது. அல்லேலூயா. கடமைக்காக வருகிற ஆராதனைக்கும்
ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஆராதனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ நீங்க ஒரு 100 கோடி ரூபாய் சர்ச்சில் உட்கார்ந்தாதான் பிரசன்னம் இருக்கும்னு இல்லை, புரியுதுங்களா? ஏதோ நீங்க ஒரு 50 கோடி ரூபாய் சர்ச்சில் உட்கார்ந்தாதான் பிரசன்னம் இருக்கும்னு இல்லை. நீங்க மரத்தடியில் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தாலோ, நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால், எந்த இடத்துல முழங்கால் படியிட்டாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை நிரப்ப வேண்டும் ஐயா. அதுதான் அடையாளம் நீ ஆண்டவரோடு கூட இருக்கிறாய் என்பதற்கு. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய கத்தீட்ரலெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் மரத்தடியிலையும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? மரத்தடியிலும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், பெரிய கத்தீட்ரலிலும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 2 இடத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை மகிமையாக நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீ உணரவில்லை என்று சொன்னால் நீ அறிந்து கொள்ள வேண்டும், நீ உன்னுடைய வாழ்க்கையில எங்கேயோ நீ தவறி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்கள் யாத்திராகமும் நீங்கள் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அதாவது தன் சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க, எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 33:11ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் வாசிப்போம் சேர்ந்து. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். மீண்டும் ஒரு விசையாக சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாக பேசினார். இந்த அனுபவம் நமக்கு இருக்கா? உங்களுக்குள்ளாகவே கேட்க வேண்டிய ஒரு காரியம், இந்த அனுபவம் எனக்கு இருக்கிறதா? ஐயா, ஒரு நண்பனோடு கூட நீங்க மணிக்கணக்கா பேசுறீங்க, போன்ல பேசுறீங்க, நேரில் போய் பேசுறீங்க, நேரத்தை எடுத்து பேசுறீங்க, செலவு பண்ணிட்டு போயிட்டு உட்கார்ந்து பேசுறீங்க. ஆனா இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரோடு கூட நீங்க பேசியிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் என்றைக்காவது நீங்கள் கேட்டது உண்டா? இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் என்ன பண்ணாராம்? மோசேயோடு பேசினார். அப்படி என்று சொன்னால் மோசே எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்திருப்பான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு மோசே கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்திருப்பான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா. கர்த்தருடைய பிரசன்னத்திலே மோசே இருந்தபடியினாலே தான் தன் நண்பனோடு கூட பேசுகிறது போல தேவன் மோசேயோடு பேசினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே கூடாரத்திற்குள்ளாக 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இல்லத்தில் சென்று மோசே கூடாரத்திற்குள்ளாக கடந்து சென்ற பொழுது மேக ஸ்தம்பம், அதாவது ஆண்டவருடைய பிரசன்னம் மூடினது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் கூடாரத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது என் ஆண்டவர் அறிந்து கொண்டார், என்னுடைய மகன் ஜெபத்திற்காக வருகிறான், என்னோடு கூட பேசும்படியாக வருகிறான் என்பதை ஆண்டவர் அறிந்தவராக அந்த கூடாரத்தையே ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினாலே நிறைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஐயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீ உணரவில்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உன்னுடைய வாழ்க்கையில நீ அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் நீ ஆண்டவரோடு கூட இல்லை என்பதுதான் அர்த்தம் ஐயா. ஆண்டவரை விட்டு நீ இன்னும் தூரத்தில் இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு இன்னும் நீ ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா. வாழ்க்கையிலே எங்கே தவறுகிறாய் என்பதை அறிந்து சரி செய்து கர்த்தருடைய சமூகத்தில் நீ வருவாய் என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினாலே உன்னை நிறைத்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்காவது கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து சென்று சொல்லுங்க, ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே உடைய பிரசன்னத்திற்காக நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு சில ஊழியர்களையும் தேவ மனிதர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். நான் சந்தித்ததின் நோக்கம் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக. ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வருதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. திருடன் இருப்பான், மர்டர் பண்ணவன் இருப்பான், ரேப் பண்ணவன் இருப்பான், கொடூரம் இருப்பான், கொள்ளைக்காரன் இருப்பான். அதன் மத்தியில் நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய விசுவாசிகள் காரணமே இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வராங்கன்னா அது ஒரு சாதாரண வழி அல்லையா, அது ஒரு மரண வழியாக இருக்கும். அவர்களை சந்திக்கும் பொழுது, அவர்கள் என்னோடு கூட பேசும் பொழுது அவர்கள் சொல்கிற ஒரு காரியம்,
ஐயா, அந்த ஜெயிலிலும் நான் இத்தனை பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொன்னேன். அந்த ஜெயிலிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தேன். ஹல்லேலூயா. அந்த ஜெயிலிலும் ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்காக நான் ஆண்டவரோடு கூட பேசினேன். ஹல்லேலூயா. இப்படியும் சொல்லுகிற ஊழியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஐயா. திருட மத்தியில் இருந்தா, கொள்ளைக்கார மத்தியில் இருந்தா ஆண்டவர் இருக்க மாட்டாருன்னு இல்லை. நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினால உன்னை நிறைத்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஐயா, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிறைந்திருங்கள் ஐயா. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிறைந்திருங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிறைந்திருங்கள் ஐயா. அவருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் அது ஒரு செத்த வாழ்க்கைக்கு சமானமாக இருக்கிறது ஐயா. உலக வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். உலக வாழ்க்கையிலே எல்லா தேவைகளும் உங்களுக்கு சந்திக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யூ ஆர் டெட். நீ செத்தவனை போலதான் நீ இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபையிலே ஏன் இந்த விசேஷ கூட்டங்களை நாம் நடத்துகிறோம்? இந்த நாட்களிலாவது உங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய சத்தியத்தை அறிந்து கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வளர வேண்டும் என்று தான் இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலாவது உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கருத்தில் கொண்டுதான் இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. இந்த கூட்டத்தை நடத்தலைன்னா நீங்க யாருமே என்ன கேட்க முடியாது. நீங்கன்னு இல்லை, யாருமே என்ன கேட்க முடியாது. நோ ரைட். எந்த அதிகாரமும் கிடையாது. பணம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கட்டுறோம், ஆலயத்தை கட்டுற வரைக்கும் ஒரு வேலை கிடையாது, போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனாலும் பணம் இருக்கோ இல்லையோ, காசு இருக்கோ இல்லையோ, ஆனாலும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் பணத்தை பார்க்கிலும் உலக தேவைகளை பார்க்கிலும் உள்ளான மனிதனுடைய ஆகாரம் முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? பெரிய பெரிய கத்தீட்ரல் நீ கட்டி, பெரிய பெரிய 100 கோடி சர்ச்சை கட்டிட்டு ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் நீ உட்கார்ந்தனா எந்த பிரயோஜனமோ இல்லை. எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏசிய திருச்சபை சென்னை ஆவடியிலே தாமஸ் ராஜ் ஐயா அவர்களை நான் சந்தித்தேன். நான் அவரும் சேர்ந்து ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தோம். கர்த்தருக்குள்ளாக அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். கரம் பிடித்து, இன்றைக்கும் என்னுடைய கண்ணுக்கு முன்பதாக சாட்சியாக நான் சொல்லுகிறேன், கரம் பிடித்து சொன்னாங்க வாசல்ல இருந்து, ஐயா நீங்க இளம் ஊழியர்னால நான் இதை சொல்றேன். 100 கோடிக்கு நான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். 100 crore 100 கோடிக்கு நான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறேன். எந்த மனிதனையும் நம்பி போடல, எந்த தலைவர்களையும் நம்பி போடல. இம்மட்டும் இத்தனை ஆண்டுகளாக நடத்தின என் இயேசுவை நம்பி அந்த ஃபவுண்டேஷனை போட்டிருக்கேன். நிச்சயம் ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நான் அப்போ அவர்கிட்ட சொல்லும் பொழுது சொன்னேன், 10 கோடிக்கு நானும் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன் ஏன் என்று சொல்லி. அவர் சொன்னார், உன்னை 10 மடங்கு அதிகமாக நான் போட்டிருக்கேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 2017 ஃபவுண்டேஷனை போட்டார். கடந்த நாளிலே 100 கோடி ரூபாயோட ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார்கள். 100 crore 100 கோடி அந்த ஆலயத்தினுடைய மதிப்பு. 100 கோடியும் உள்நாட்டு பணம், விசுவாசிகளுடைய பணம். ஆலயத்திற்குள்ளாக இருந்து 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி என்று சொல்லி விசுவாசிகள் கொடுத்த பணம் ஐயா. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஐயா, மகிமையான ஆலயத்தை கட்டுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆலயத்திற்குள்ளாக பிரசன்னம் இல்லை என்று சொன்னால் அந்த ஆலயமே வீண்தான். இதற்கு பேசாமல் எங்கேயாவது மரத்தடியிலையும் பார்க்லையும் என்ன பண்ணலாம், ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போயிடலாம். புரியுதுங்களா? நான் சொல்ல வருகிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆலயத்தை கட்டிவிட்டு அந்த ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையிலே எங்கேயோ நீங்கள் தவறி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆலயம் என்பது ஏதோ கற்களினாலே கட்டப்படுகிறது அல்லையா, உன்னுடைய உள்ளான மனிதன் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய உள்ளான மனிதன் கட்டப்பட வேண்டும்.
ஹல்லேலூயா. அதுதான் ஆலயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய கண்களிலே உத்தரப்பிரதேசத்தில் எத்தனையோ ஆலயங்கள், பிரிட்டிஷர்ஸ், வெள்ளைக்காரர்கள், லக்னோ பட்டணத்திலே வெள்ளைக்காரர்கள் கட்டின ஆலயங்கள் இன்றைக்கு பாலடைந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆலயத்தில் ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு சண்டே 5 பேர் கூட கிடையாது. ஆனால் அந்த ஆலயத்தினுடைய கெப்பாசிட்டி 1000 பேருக்கு மேலே இருக்குது. 1000 பேருக்கு மேலே இருக்குது. நான் ஒரு திருமணத்தை நடத்த போனேன். ஒரு குடோன் உள்ள போகிற மாதிரி, பாலடைஞ்ச பங்களா உள்ள போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே கல்யாணத்தை நான் செய்து வைக்கிற அந்த பையன்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு போதகராக இருந்தார். ஐயா, இந்த ஆலயத்தினுடைய போதகர் யார்? பாஸ்டே கிடையாது. விசுவாசி வந்தால் தான் பாஸ்டரே இல்லை. அப்போ ஏன் இங்கே கல்யாணத்தை வைக்கிறீங்க? ஐயா, இது ஒரு பாலடைஞ்ச பில்டிங்காக இருக்குது, இங்கே கல்யாணம் பண்ணுன்றது என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. பொண்ணு லக்னோ பொண்ணு, அதனால தான் இங்கே வச்சிருக்கிறேன். வெறும் 20 பேர் தான் அந்த கல்யாணத்தில் இருந்தார்கள். எதற்காக நான் சொல்கிறேன்னா, ஆலயம் கட்டுவது ஒரு புறமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திற்குள்ளாக பிரசன்னத்தை அனுபவிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியம், அதாவது கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், பாவத்தை குறித்து அவருடைய மனசாட்சி அதிகமாக உணர்த்துகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. they will be so sensitive to the sin. அதாவது பாவத்தை குறித்து அவருடைய மனசாட்சி அதிகமாக என்ன பண்ணுவாங்களா, உறுத்துகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 139 நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி தான். சங்கீதம் 139ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம், 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, தேவனே என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும். தாவீது சொல்லும் பொழுது இந்த இடத்துல 4 காரியத்தை சொல்றாருங்க. 4 காரியத்தை சொல்றாரு. முதல் காரியம் என்னதுங்க? தேவனே என்னை ஆராய்ந்து. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னை நீங்க என்ன பண்ணுங்க, என்னை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டும் பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னை ஆராய்ந்து பாருங்க. 2வது, என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும். இருதயம் என்பது ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இருதயம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த இருதயத்தோடு கூட நீங்கள் எப்போ தொடர்பில் இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவோடு கூட இருக்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட உறவில் இருக்கும் பொழுது உடைய இருதயத்தை நீங்கள் பாவத்திலிருந்து காத்துக்கொள்வீர்கள், அசுத்தத்திலிருந்து காத்துக்கொள்வீர்கள், ஆண்டவருக்கு விரோதமான வழியிலிருந்து காத்துக்கொள்வீர்கள். ஐயா, தாவீது சொல்லும் பொழுது சொல்றார், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தை மாத்திரம் அல்ல, என்னுடைய சிந்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்க. ஒரு பாவம் செய்யறானா அந்த பாவம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க? சொல்லுங்க, எங்க ஸ்டார்ட் ஆகுது? கையிலையா, கால்லையா? எங்க ஸ்டார்ட் ஆகுது? நம்முடைய சிந்தனையில் ஸ்டார்ட் ஆகுது. சிந்தனையில் பாவம் செய்யணுன்ற அந்த எண்ணம் வரும் பொழுது அந்த சிந்தனை டைரெக்டாக ஹார்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுது. ஆமாம், நீ இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளானை போடு, இன்னைக்கு குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சிந்தனை சொல்லுச்சுன்னா டைரெக்டாக என்ன பண்ணும், ஹார்ட்டுக்கு அந்த இது போகும், ஆர்டர் போகும். உடனே என்ன பண்ணும், டைரெக்டாக அந்த கால் எங்கே போகுது, ஒயின் ஷாப்புக்கு நேராக போகுது. அடுத்து கை தானாக நீட்டுது, எதற்கு, பாட்டில் வாங்க. அடுத்து வாய் வாயை தானாக திறக்குது, எதுக்கு, லொடக்குன்னு வாயில் ஊற்றிக்கிறது. புரியுதுங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா?
சிரிக்கிறவங்களுக்கு அர்த்தம் புரியுது. புரியுதுங்களா? சிந்தனையில் குடிக்கணும்னு ஸ்டார்ட் ஆகுறப்ப காலு தானா போகுது, கை தானா நீட்டுது, வாய் தானா திறக்குது, தானா வயிற்றுள்ள போகுது. வயிற்றுள்ள போனது நேராக மருத்துவமனைக்கும் போகுது. ஏன்? வயிற்றுல பலவிதமான நோய்களை வந்ததுனால, லிவர் வந்ததுனால ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், ஹார்ட்டு ப்ராப்ளம். ஏன்? குடிச்சு எல்லாமே உள்ள டேமேஜாக இருக்குது. ஜெபம் பண்ணுங்க ஐயா. என்ன ஜெபத்தை நீங்கள் இவர்களுக்கு ஏறெடுப்பீங்க? என் இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன ஜெபத்தை ஏறெடுப்பீங்க இவர்களுக்கு? சொல்லுங்கள். வாழ்க்கை ஃபுல்லாக குடிச்சிட்டு, வாழ்க்கை ஃபுல்லாக ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்டு இவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன ஜெபத்தை ஏறெடுப்பேன்? நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்குறார். ஆனாலும் சுகத்தை கிடைச்ச பின்பு திருப்பி சிந்தனை சொல்லுது, போ. எங்கே போ? அதே ஒயின் ஷாப்புக்கு போ. புரியுதுங்களா? இப்பேற்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் வெறுக்கிறார் ஐயா. கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவர்கள் இந்த பாவத்தில் இருந்து என்ன பண்ணுவாங்களாம்? விலகி இருப்பார்கள். ஹல்லேலூயா. தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று, என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை எந்த வழியில் நடத்துங்க? நித்திய வழியில் நடத்துங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற வழிகள், அது ஒருவேளை பெருமையின் வார்த்தையின் மூலமாக இருக்கலாம், ஒருவேளை உமக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் மூலமாக இருக்கலாம், என்னுடைய குடிப்பழக்கத்தின் மூலமாக இருக்கலாம், கெட்ட பழக்கத்தின் மூலமாக இருக்கலாம். அது எப்படி உன்னுடைய இருதயத்தை ஆண்டவரே நான் துக்கப்படுத்தினாலும் இனி அந்த வழியிலே நான் செல்லாதபடிக்கு ஆண்டவரே, என்னை நீர் பரலோகத்தின் வழியிலே, நித்திய வழியிலே நீர் என்னை நடத்தும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை நித்திய வழியிலே நடத்துகிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த வழிகளை எடுத்து போட்டு நித்திய வழியிலே என்னை நீங்க நடத்துங்கப்பா, நித்திய வழியிலே நீர் என்னை நடத்துங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 139:5. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைத்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் பாவத்தினாலே நீங்கள் நெருக்கப்படும் பொழுது நீங்கள் உலகத்திற்குள்ளாக நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? கடந்து செல்ல மாட்டீங்க. நீங்கள் உலகத்தினாலே, நீங்கள் பாடுகளினாலே, பிரச்சனைகளினாலே, சோதனைகளினாலே நீங்கள் நெருக்கப்படும் பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா, நீங்கள் தனியாக அல்ல, கர்த்தருடைய கரம் உன் மீது இருக்கிறது, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீங்கள் நெருக்கப்படும் பொழுது அறிந்து கொள்ள வேண்டும், நீ தனியாக அல்ல, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நெருக்கப்படுகிறாய் என்று சொன்னால், நீ நெருக்கப்படுகிறாய் என்று சொன்னால், நீ பாடுகளின் வழியாக நீ கடந்து செல்லுகிறாய் என்று சொன்னால், தனிமையின் வழியாக நீ கடந்து செல்லுகிறாய் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா, நீ தனியாக அல்ல, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐயா, கசப்பான வாழ்க்கைக்கு பின்பதாக நிச்சயம் ஒரு மதுரமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. நீங்கள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை, நீங்கள் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அழகாய் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, 3 நாட்கள் தண்ணீர் இல்லாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வருகிறார்கள். தண்ணீர் குடிக்கணும்ட்டு போறப்ப அவருடைய இருதயம் தண்ணீருக்காக வாஞ்சிக்கிறப்ப அந்த தண்ணீர் எப்படி இருந்ததா? சொல்லுங்க, எப்படி இருந்ததா? அது ரொம்ப கசப்பாக இருந்தது, ரொம்ப கசப்பாக இருந்தது. ஆனால் அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா, ஒவ்வொரு கசப்பான வாழ்க்கைக்கு பின்பதாக நிச்சயம் ஒரு மதுரமான தண்ணீர் இருக்கிறது. ஒவ்வொரு கசப்பான வாழ்க்கைக்கு பின்பதாக நிச்சயம் ஒரு மதுரமான தண்ணீர் இருக்கிறது ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கசப்பை அவர்கள் கடந்த பின்பு அடுத்து அவர்களுக்கு காத்திருந்தது எலிமா இருந்தது. 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது
என் வேதம் சொல்லுகிறது, ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஹல்லேலூயா. ஐயா, நீ கசப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, நீ பாடுகளின் வழியாக, போராட்டத்தின் வழியாக, பிரச்சனைகளின் வழியிலே நீ கடந்து செல்கிறாய் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பிரச்சனைக்கு பின்பதாக உனக்கு ஒரு ஏலிம் இருக்கிறது. உனக்கு ஒரு ஏலிம் இருக்கிறது. உனக்கு ஒரு நீரூற்று இருக்கிறது. உனக்கு நீரூற்று இருக்கிறது. அந்த நீரூற்று அண்டையிலே நீ நடப்பட்ட செடியைப் போல நீ கனி தருகிறவனாய் இருப்பாய். அந்த நீரூற்றண்டையிலே இருக்கிற தண்ணீரை நீ ருசி பார்ப்பாய். நீ ருசி பார்ப்பாய். இந்த வசனத்தை தியானித்த பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு காரியம், ஒருவேளை இந்த காசு இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோங்க, ஓகேங்களா, ஒரு 3 கோடி ரூபாய் பணத்திற்காக நம்ம அதிக கஷ்டப்படுகிறவர்களாக, ஒரு 2 வருஷம் நம்ம காசு இல்லாமல் அநேக பாடுகளின் வழியாக கஷ்டப்படுகிறவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் நமக்கு பின் வருகிற சந்ததி, அவர்கள் ஏலிமின் நீரை குடிப்பார்கள். ஏலிமின் தண்ணீரை குடிப்பார்கள். நீரூற்றண்டையிலே நடப்பட்ட செடியைப் போல அவர்கள் நிச்சயம் ருசி உள்ள தண்ணீரை குடிப்பார்கள் ஐயா. அப்பொழுது நினைப்பார்கள், நமக்கு முன்பதாக இருந்த சந்ததி அவர்கள் மாறாவின் தண்ணீரை குடித்தார்கள், இன்றைக்கு நாமோ மதுரமான தண்ணீரை குடிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஏலிமின் தண்ணீரை குடிக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தை குறித்ததான ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்கும் யாருக்காக? ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட நெருக்கமாக வாழுகிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் அந்தரங்கத்திலே அவர்கள் ஆண்டவரோடு கூட அவர்கள் வலிமையாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்தரங்கத்திலே ஆண்டவரோடு கூட அவர்கள் எப்படி இருப்பார்களா? வலிமையோடு கூட இருப்பார்கள். ஹல்லேலூயா. அது பொது வாழ்க்கையில் எப்படி காட்டும் என்று சொன்னால், நீங்கள் பார்க்கும் பொழுதே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி. பார்க்கும் பொழுதே அறிந்து கொள்ளலாம் இவர்கள் ஆண்டவருடைய கட்டளைக்கும் பிரசன்னத்திலும் அவரோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, இயேசுவினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் எப்பொழுதும் அவர் செபிக்கிறவராக காணப்பட்டார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவர் செபிக்கிறவராக காணப்பட்டார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவருடைய ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறவராக காணப்பட்டார். ஹல்லேலூயா. அதிகாலையிலே எழுந்து செபிக்கிறவராக காணப்பட்டார். இரவிலே எழுந்து தனித்திருந்து செபிக்கிறவராக காணப்பட்டார். அந்த அந்தரங்க ஒரு சீக்ரெட் ப்ரேயர் லைஃப், அந்தரங்க செப வாழ்க்கையானது எப்படி பிரதிபலித்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தார்கள் ஐயா. குருடர்களை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். குஷ்டரோகிகளை வாயின் வார்த்தையினாலே சுகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீ போய் உன்னை ஆசாரியர்களுக்கு காண்பி என்று சொல்லும் பொழுது போகிற வழியில் அவர்கள் ஸ்வஸ்தமானார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஐயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தரங்கத்திலே நீங்கள் ஆண்டவரோடு கூட நீங்கள் ஆழமான ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது வெளிரங்கத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்தில் நீங்கள் ஜீரோவாக இருந்தீங்கன்னா வெளிரங்கத்தில் எப்படி இருப்பீங்க? வெளிரங்கத்தில் எப்படி இருப்பீங்க? ஜீரோவாக தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? உள்ள ஜீரோனா வெளியவும் ஜீரோ தான். பேப்பரில் எழுதினாதான் நல்ல மார்க்கு. பேப்பர் காலி ஷீட்டாக நீங்கள் ஸ்கூலில் போய் டீச்சருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? முட்டை தான். புரியுதுங்களா? முட்டை தான், ஜீரோ. அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரோடு கூட நீங்கள் ஐக்கியத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், வெளிரங்கத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வார். வெளிரங்கத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே என்னை கொண்டு, ஆண்டவரே நீங்கள் ஏன் பெரிய காரியத்தை செய்ய முடியல? ஆண்டவரே என்னை கொண்டு, ஆண்டவரே நீங்கள் ஏன் மகிமையான காரியத்தை செய்ய முடியல?
ஆனால் அவரை கொண்டு செய்ய முடியுது. என்னுடைய வீட்டு பக்கத்துக்காரனை கொண்டு செய்ய முடியுது. என்னுடைய வீட்டு எதிர்காரனை கொண்டு செய்ய முடியுது. அவன் வாழ்க்கையில் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறான், நல்லா இருக்கிறான், ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கிறான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இது முடியலன்னா, நீ அந்தரங்க வாழ்க்கையில் நீ ஜீரோவாக இருக்கிற. அந்தரங்க வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட எந்த ஒரு ஐக்கியமும் இல்லாமல் நீ இருக்கிறதுனால வெளிரங்கத்திலும் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜீரோவாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நீ ஆண்டவரோடு கூட நீ இருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவரோடு கூட ஐக்கியத்திலே நீ இருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரோடு கூட இருப்பாய் என்று சொன்னால், சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்னைக்கே இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறினா எவ்வளோ நல்லா இருக்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற ஒரு பசுமையான மரத்தை போல் நாம் இருக்கணும்னு வாஞ்சிக்கிறோம். நம்ம செய்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்? வாய்க்கணுன்ட்டு நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் முட்டையாக இருக்கணுன்ட்டும் வாஞ்சிக்கிறோம். அது எப்படி முடியும் சொல்லுங்கள்? சொல்லுங்கள். 12 வருஷமாக ஒருத்தர் நாட்டை ஏமாற்றிட்டு இருந்தவர் இனி என்ன பண்ண முடியலங்க? ஏமாற்ற முடியல. ஏன்? நியூஸுக்காக நியூஸ் சேனல் பார்க்குற காலம் போய் இன்றைக்கு இளைஞர்கள் நியூஸுக்காக ரீல்ஸ் போடுகிற பார்த்து அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு நாடு எப்படி இருக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப நாள் யாரையும் நீங்கள் என்ன பண்ண முடியாதுங்க, ஏமாற்ற முடியாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணணும்? வெளியே எல்லா உண்மைகளும் வந்து தான் ஆக வேண்டும். புரியுதுங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்தரங்க வாழ்க்கையில் நீ ஆண்டவரோடு கூட இருப்பாய் என்று சொன்னால், வெளிரங்க வாழ்க்கையில் நீ நீரூற்றண்டையிலே நடப்பட்ட செடியை போல நீ இருப்பாய். வெளிரங்கத்திலே தன் காலத்திலே கனி தருகிற இலை உதிராது இருக்கிற மரத்தை போல நீ இருப்பாய். வெளிரங்கத்திலே நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். யோசேப்பு அவன் செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். ஒரே ஒரு காரணம் தான். ஏன்? ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்ததினாலே யோசேப்பு கையிட்டு செய்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? வாய்க்க செய்தான். காரணம் என்னன்னா, அந்த ரங்கத்தில் அவன் ஆண்டவரோடு கூட இருந்தான். ஐயா, ஹல்லேலூயா. நீ அந்த ரங்கத்தில் ஆண்டவரோடு கூட இல்லை என்று சொன்னால், நீ அந்த ரங்கத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இல்லை, ஆண்டவருடைய ஜெப ஜீவியத்தில் இல்லை, அவருடைய அன்பில் இல்லை, ஐக்கியத்தில் இல்லை, நீ கட்டளையை கீழ்ப்படியில அப்படின்னா வெளிரங்கத்தில் நீ ஜீரோவாக தான் இருப்பாய். நீ வெளிரங்கத்திலே நீ மகிமையான ஒரு பாத்திரமாக காணப்பட வேண்டும் என்று சொன்னார். வெளிரங்கத்திலே நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொன்னார். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உன்னுடைய கரத்தை பலப்படுத்தி, உன் கரத்தை கொண்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த ரங்கத்திலே இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலே நீ பலப்படுகிறனா இருக்க வேண்டும். இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலே நீ பலப்படும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வெளிரங்கத்தின் வாழ்க்கை நீர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்வோம். இந்த வசனத்தோடு கூட நாம் நிறைவு செய்வோம். சங்கீதம் 1:3 ஒருவர் வாசிக்கலாம். நாம் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் செபியுங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவரே எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சந்ததிக்கு நீர் தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய குடும்பங்களுக்கும், உங்கள் சந்ததிக்கும் கொடுத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பைபிள் இல்லைன்னா பக்கத்தில் பார்த்தாது வாசிங்க. ஓகேங்களா? வாசிங்க. சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். மீண்டும் வாசிப்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
தேவ பக்தி உள்ள 5 மனிதர்களின் அடையாளங்களை நாம் வாசித்தோம், தியானித்தோம். தயவு கூர்ந்து ஆண்டவருக்காக வாழ உங்களுடைய இருதயங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். தேவனுக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களுடைய இருதயங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வாஞ்சியுங்கள். பாவத்தை விட்டு நீங்கள் விலகி ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருக்க வாஞ்சியுங்கள். அதோடு கூட அந்தரங்கத்தில் நீங்கள் மகிமையாய் அவரோடு கூட இருக்க நீங்கள் வாஞ்சியுங்கள். கர்த்தர் வெளிரங்கத்தில் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். தகப்பனே, எங்களோடு கூட பேசின உம்முடைய ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையில் அக்கினி இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில் எழுப்புதல் இருக்கிறது, மகிமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கொண்டு உம்முடைய பிள்ளைகளை இன்னும் நீர் பலப்படுத்தி, இன்னும் நீர் ஆசீர்வதித்து, இன்னும் உம்முடைய வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசி கொண்டு இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு குணங்களும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குணங்கள் இல்லை என்று சொன்னால் அதை அவர்களுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.